जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம் பிற நாடுகளில் இல்லாத சிறப்பு. இதனாலேதான் மற்ற எந்த தேசத்திலும் டீச்சர் என்பதற்கும் நம் தேசத்தில் குரு ஆச்சாரியர் என்று சொல்வதற்கும் மதிப்பு மரியாதைகளிலே அஜகஜாந்தரமாக இருக்கிறது. டீச்சர் என்பவன் ஈஸ்வரனே அல்லது அவனுடைய பிரதிநிதி. அவனிடம் மாணவன் சர்வசங்க பரித்தியாகம் செய்துவிட வேண்டும் என்ற அபிப்பிராயங்கள் மற்ற தேசத்துக்காரர்களுக்கு அடியோடு தெரியாது. ஏதோ அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அநேக விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறான், தெரிந்து கொண்டதோடு அதை பிறருக்கும் அழகாக சொல்லிக் கொடுக்க திறமை பெற்றிருக்கிறான் என்பதோடு நிறுத்தி கொண்டார்கள். டீச்சராக இருக்கப்பட்டவனும் தன்னை அப்படித்தான் நினைத்து கொண்டு அந்த மாதிரி தன்னை வளர்த்து கொள்வதோடு நின்றுவிட்டான். நம் தேசத்திலோ பொருளுக்காக வித்யோபதேசம் இல்லை என்பதிலிருந்து ஆச்சாரியனாகப்பட்டவன் ரொம்பவும் தூய வாழ்வு வாழ்ந்து ஆத்மானுபவியாகவே இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவனுடைய யோகியதாம்சம் ரொம்பவும் உச்சத்துக்கு போய்விட்டது. புத்திசாலித்தனம், நிறைய விஷயம் தெரிந்து கொண்டிருப்பது, அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிற சாமர்த்தியம் எல்லாம் மூளையின் காரியங்கள். மற்ற தேசங்களைப் போல இந்த மூளை சிறப்போடு மட்டும் நம் தேச ஆச்சாரியன் நின்றுவிடவில்லை. அவன் வாழ்க்கையில் பரிசுத்தனாய் இருக்க வேண்டும், வேதம் சொல்லிக் கொடுக்கிறானே அதன்படி வழுவாமல் கர்மானுஷ்டானம் செய்பவனாய் இருக்க வேண்டும் என்றும் வைத்தார்கள். 3 லட்சணம் உள்ளவர்தான் ஆச்சாரியர் என்று வைத்தார்கள். 1, சாஸ்திர சித்தாந்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தம். 2, தெரிந்ததை வாழ்க்கையில் நடத்தி காட்டும் ஆச்சார சம்பந்தராக இருக்க வேண்டும், ஸ்வயம் ஆச்சாரத்தே. 3, இப்படி தனக்கு தெரிந்து அனுஷ்டிக்கும் சாஸ்திரத்தை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஆச்சார வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும். ஆச்சாரே ஸ்தாபயத்யபி. தெரிந்து கொண்டு மட்டும் இருப்பவர் வித்வான், அவருக்கு ஆச்சாரியர் என்ற ஏற்றம் கிடையாது. கற்றுக் கொடுக்காமல் தான் மட்டும் சாஸ்திரோக்தமாய் அதன் தத்துவத்தை உணர்ந்து வாழ்பவரை அனுஷ்டாதா என்றும் இன்னும் உயர்ந்தால் அனுபவி என்றும் தான் சொல்வார்களே தவிர ஆச்சாரியர் என்று சிறப்பிக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் நடத்தி காட்டாமல் தெரிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பவரை பிரச்சாரகர் என்பதற்கு மேல் சொல்வதற்கில்லை. 3ம் சேர்ந்தாலே ஆச்சாரிய பட்டம். கசடர கற்றபின் அதற்கு தக்கபடி ஒருத்தன் வாழ்க்கை நடத்த வேண்டும். நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் சொன்னார். இப்படி தான் கற்று கற்றவழி நிற்பதோடு பிறருக்கும் கற்பித்து கற்பிப்பதோடு விடாமல் அவர்களும் கற்றவழி நிற்க ட்ரெயின் செய்கிறவன் தான் ஆச்சாரியன். அப்படி அநேகர் இருந்து வந்திருப்பதுதான் நமக்கு பெருமையில் எல்லாம் பெரிய பெருமை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று ரொம்பவும் பெரியவரான அந்த வள்ளுவரே சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட பொருளை பொருட்டாக நினைக்காமல் வித்யை வளரணும் என்பதற்காகவே பாடம் சொல்லிக் கொடு என்று இவனுக்கு விதி செய்து இவனை தியாக சிந்தையிலே நன்றாக ஊற போட்டார்கள். தியாக சிந்தை வந்து லோகோபகாரமாகவே நிஷ்காமிய கர்மா ஒருத்தன் பண்ண ஆரம்பித்து விட்டால் அப்புறம் அவனிடம் எல்லா ஆத்ம சம்பத்துகளும் ஒன்று பாக்கி இல்லாமல் வந்துவிடும். தியாகத்தினாலேயே பல பேர் அமிர்தத்வத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று ஸ்ருதியே சொல்கிறது. தைத்ரியோபனிஷத், நாராயணவல்லி, தஹர வித்யை நிரம்ப கர்மானுஷ்டானங்களை பண்ணி அதனால் ஏற்படும் சித்தசுத்தியோடு கூட பொருள் பற்று இல்லாமல் நிஸ்பிருகனாக ஒருத்தன் ஊரான் வீட்டு பசங்களை தன் வர்ணசாலையிலேயே வைத்துக்கொண்டு சதா சர்வதா வித்யாதானம் பண்ணி வந்ததனால்தான் அவன் உயர்ந்த ஆத்ம சம்பத்துகளை பெற்று தானாகவே நிரம்ப ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ண முடிந்தது. விஷயம் நன்றாக தெரிந்த புத்திமான் என்பதற்காக மாத்திரம் ஒருத்தனை தெய்வமாய் நினை, அவனிடமே சர்வசங்க பரித்தியாகம் பண்ணு என்றால் யார் கேட்பார்கள்? அவனிடம் தூய்மையான வாழ்க்கை, தியாக புத்தி,
ஊரான் வீட்டு குழந்தைகளை தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகளாக நினைத்து பராமரிக்கிற அருள் இயல்பு முதலானதுகளும் நம் தேசத்தில் இருந்ததால்தான் சிஷ்யர்கள் அவனை ஈஸ்வரனாக நினைத்து சரணாகதி செய்ய முடிந்தது. இப்படி வேறெந்த நாட்டிலும் பார்க்க முடியாது. உலகியல் படிப்பிலும் உத்தம ஆச்சாரியர்கள். வேதம் சொல்லிக் கொடுத்தவர்தான் என்று இல்லை, மற்ற செக்யுலர் சப்ஜெக்ட்கள், அதாவது உலகியல் படிப்புகள் சொல்லிக் கொடுத்தவர்கள் கூட இப்படிப்பட்ட உத்தமமான யோக்கியதாம்சங்களை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆத்மானுபவம், திவ்யானுபவங்கள் வேண்டுமானால் அவர்களிடம் இல்லாதிருந்திருக்கலாம். ஆனால் மிகவும் உயர்ந்ததான மனுஷ்ய குணங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கின்றன. பொதுவாக இப்படி இருந்தால்தான் அவர்களிலேயே கோபிஷ்டராக, பக்ஷபாதமுள்ளவராக சில ஆச்சாரியர்கள் வந்த போதும் கூட இவர்களிடமும் சரணாகதி பண்ணிவிட்டு பக்தி விசுவாசத்தோடு இவர்களுக்கு சேவகம் செய்யும் சிஷ்யர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் சண்டை போட சொல்லிக் கொடுக்கும் தனுர்வேத ஆச்சாரியராகவே இருந்த துரோணரிடம் ஏகலைவன் எப்படி சரணாகதி பண்ணியிருப்பான்? பரசுராமருக்கு எப்படி கர்ணன் அடிமை மாதிரி பணிவிடை பண்ணியிருப்பான்? டான்ஸ் கற்றுக் கொடுப்பவனுக்கு கூட ஆச்சாரிய பட்டம் கொடுத்து நிருத்யாச்சாரியன் என்னும்படியாக நம் தேசத்து டீச்சர்கள் தங்களுடைய வித்தியையில் தேர்ச்சி பெற்றிருந்தது மட்டுமல்லாமல் ஒப்பற்ற ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். சங்கீதத்திலே பெரிய சிம்ஹம் தான்சேன் என்ற உஸ்தாத் அக்பர் சபையில் இருந்திருக்கிறான். அவனுடைய சங்கீத ஆச்சாரியர் ஹரிதாஸை பற்றி படிக்கும்போது அவர் ரிஷி மாதிரியான மகானாக இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. ஹரிதாஸ் சுவாமி என்றே சொல்கிறார்கள். இங்கேயே திருவையாற்றிலே 100 வருஷத்துக்குள்ளே மகா வைத்தியநாத சிவன் என்று சங்கீத வித்வான் இருந்திருக்கிறார். பெயரையே சொல்லாமல் சிவன்வாள் என்றே சொல்லும்படியாக அத்தனை உயர்ந்த வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். ஒரு நாள் சிவபூஜை தப்பினது கிடையாது. ஒரு வேளை சந்தியாவந்தனம் தப்பினது கிடையாது. வெளியூர்களில் கச்சேரிக்கு போகிற போது பூஜை பெட்டி வந்து சேராவிட்டால் அன்றைக்கு பட்டினிதான். சாயம் சந்தியோபாசனைக்கு குந்தகமில்லாமல் கச்சேரியை 3 மணிக்கே ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே முடித்து விடுவாராம். அப்படி செய்ய முடியாவிட்டால் சந்தியாவந்தனம் ஆனவிட்டு 6:30 மணிக்கு மேலேதான் கச்சேரி ஆரம்பிப்பாராம். நிர்பந்தமாக எங்கேயாவது 4 மணி 5 மணிக்கு ஆரம்பிக்க நேர்ந்தாலும் சரியாக சந்தியா காலத்திலே கச்சேரியை நிறுத்திவிட்டு போய் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துதான் கச்சேரியை விட்ட இடத்தில் ஆரம்பிப்பது என்று வைத்து கொண்டிருந்தாராம். பணம், காசு, வழக்கு எல்லாம் முழுக்க அவருடைய அண்ணா ராமசுவாமி சிவன் தான் கவனித்து கொண்டிருக்கிறார். அவரும் நல்ல பக்தி, சாகித்ய வியக்புக்தி எல்லாம் உள்ளவர். 63 நாயன்மார்களை பற்றி பெரிய புராண கீர்த்தனைகள் என்று பண்ணியிருக்கிறார். அவர் பொறுப்பிலேயே எல்லாம் விட்டுவிட்டு தம்பி சங்கீதம், சிவபூஜை, காயத்ரி இதுவே வாழ்க்கை என்று இருந்திருக்கிறார். சிஷ்ய பரம்பரை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை. ஆனாலும் அவருடைய சீலத்தினால் அவரை தெய்வமாக மதித்து தாங்களாகவே ஒரு 20-30 சிஷ்யர்கள் எப்போது பார்த்தாலும் அவருடைய கிரகத்திலே இருந்து கொண்டு அவர் இவர்களை உட்கார்த்தி வைத்து சிக்ஷியை என்று சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் கூட இவர் பாட்டுக்கு ஆத்மார்த்தமாக பாடிக்கொண்டிருப்பதை கேட்டு கேட்டே பாடம் பண்ணி விடுவார்களாம். அந்த 20-30 பேருக்கும் இவரே சாப்பாடு போட்டிருக்கிறார். குருதட்சிணை என்று எதுவும் வாங்கி கொள்ளாமலே. ஆடல் பாடல் கற்றுக் கொடுத்தவர்கள், கத்தியை சுழற்றி யுத்தம் போட சொல்லிக் கொடுத்தவர்கள் ஆகியவர்கள் கூட ஆச்சாரியன் என்ற மரியாதை குகந்த பெயரை பெறும் யோக்கியதை சம்பாதித்து கொண்டிருந்தார்கள் என்றால் வேத சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இவனே ஈஸ்வரன் என்று சிஷ்யர்கள் சரணாகதி பண்ணக்கூடியவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகம் என்ன? ஸ்தாபன ரீதி இல்லை, தனி மனிதர் மூலமே. டீச்சிங் என்பது பிசினஸாக இல்லாததே இந்த உயர்வுக்கு முக்கியமான காரணம். பிசினஸ் இல்லாத தியாகமாக அது உயர்ந்ததற்கு காரணம் நம் தேசத்தில் ஆதியிலிருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன் வரையில், ஏன் சமீபத்திலேயும் கூட அங்கங்கேயாவது கல்வி என்பதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யாமல் இண்டிவிஜுவல்கள் மூலமே பரப்பினதுதான். அதாவது ஸ்தாபன ரீதியாக இன்றி தனி மனிதர்கள் மூலமே பரப்பினதுதான். நாலந்தா, தக்ஷசிலா, தக்ஷிலா என்கிறார்கள் முதலிய இடங்களில்
இன்ஸ்டிடியூஷனாகவே இந்நாள் யுனிவர்சிட்டி மாதிரி சர்வ கலாசாலைகள் எழுப்பினது பௌத்தர்கள் காலத்தில்தான். அதற்கு முன் நம் வைதிக மதத்து பூர்வீகர்கள் ஏற்பாட்டில் இப்படி பல வாத்தியார்கள் பல சப்ஜெக்ட்களை ஒரே இடத்தில் கூடி பலதரப்பட்ட மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பது என்பது பரவலாக ஏற்படவில்லை. தனித்தனி ஆச்சாரியர்கள்தான் அவரவரது ஆசிரமத்தை ஒரு குருகுலமாக நடத்தி வந்தார்கள். உப அத்தியாபகராக 1-2 அசிஸ்டன்ட் வேண்டுமானால் அவருக்கு இருந்திருக்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.